இன்னைக்கு செல்லுவோம், திரும்பிக் கொள்வோம். சங்கீதம் 146. 146ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? விடுதலை ஆக்குகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். நம்முடைய தேவன் ஜனங்களை கட்டுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஜனங்களை கட்ட அவிழ்த்து விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜனங்கள் பாருங்க, பல விதங்களிலே இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாபத்தினாலே, வியாதியினாலே, தரித்திரத்தினாலே, நோய்களினாலே, பாருங்க, தீமைகளினாலே, பிழிசுனிய மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகளினாலே ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறதை இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தியவேதம் சொல்கிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென். அருமையானவர்களே கவனியுங்கள். கட்டுகிற பிசாசு வேறே, கட்டவிழ்கிற கர்த்தர் வேறே. கட்டுகிற பிசாசுக்கும் கட்டவிழ்கிற கர்த்தருக்கும் எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. கட்டுகிறவன் பிசாசாய் இருக்கிறான், கட்டவிழ்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த ரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக உடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், தீமையிலிருந்து விடுதலையாக்குகிறார். எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பேன் என்று சொன்னால், உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே 15 காரியங்களை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 16வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 16வது காரியம் என்னவென்றால், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இஷ்டம் போல வாழ்றதுக்கு இல்ல, கண்டபடி வாழ்றதுக்கு இல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை மற்ற மொழிபெயர்ப்புகளிலிருந்து உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். அதிலே பொது மொழிபெயர்ப்பிலே இருந்து உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். பொது மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் எப்படி வந்திருக்கிறது? கடவுள் நம்மை ஒழுக்க கேட்கிற்கு அல்ல, தூய வாழ்வுக்காகவே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்கிற்காக அல்ல, கடவுள் நம்மை தூய வாழ்வுக்கே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தூய வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம்.
தேவன் என்னை தூய வாழ்வு வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார். தேவன் என்னை பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென். இதிலே அநேக காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். வேசி மார்க்கத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். மோக இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஒருவனும் தன் சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள கூடாது, தன் சகோதரியினுடைய புருஷனை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். பிறகு எது உண்மையான ஆராதனை, எது புத்தி உள்ள ஆராதனை என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு எது பாருங்க உண்மையான தேவ பக்தி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? ஏன் விசுவாசம் வேலை செய்யாமல் போய்விடுகிறது? ஏன் விசுவாசம் வேலை செய்யாமல் போய்விடுகிறது? ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியல, ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நடப்பிக்க முடியல. விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லைன்னா கிடையாது, விசுவாசம் ஏராளம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது, அந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும் பொழுது விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது. சில வேளைகளிலே, அநேக வேளைகளிலே அது வேலை செய்யாமல் போய்விடுகிறது. ஏன் என்பதற்கான பதிலை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அருமையானவர்களே கவனியுங்கள். பரிசுத்தம் உள்ள இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் என்ன செய்யும்? வேலை செய்யும். அசுத்தங்கள் நிறைந்த அந்த இருதயத்திலிருந்து விசுவாசம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. உள்ளத்துல கண்ட காரியத்துல போட்டு நிரப்பி வச்சுட்டு, அசுத்தங்களை நிரப்பி வச்சுட்டு, மோசமான காரியங்களை உள்ள போட்டு இருதயத்துக்குள்ள போட்டு நிரப்பி அடைச்சு வச்சுட்டு அப்புறம் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும்போது விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? வேலை செய்யாமல் போய்விடுகிறது. ஆகையாலும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழிகள் என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழிகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தமாய் வாழ வழி என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முதலாவதாக என்ன வழி என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது, இதுதான் முதல் வழி. நான் பரிசுத்தமாய் வாழ பார்த்தேன். அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீகமான காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாக என்ன செய்வோம்? வாழ்வோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த 5வது வசனத்திலே கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை என்ன செய்கிறார்கள்? சிந்திக்கிறார்கள். இந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன். நீங்க எப்படி சொல்றேன்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் தான் ஆவியின்படி நடக்க முடியும். எத்தனை புரியுது வசனம்? ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதை அப்படி மாற்றி சொல்றேன். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் தான் ஆவியின்படி என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். எப்பயுமே மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாலே ஆவியின்படி என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாலே தான் ஆவியின்படி பரிசுத்தமா என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். பரிசுத்தமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும்.
அப்ப ஆவியின் சிந்தை என்பது என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தையோ எப்படிப்பட்ட சிந்தை? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்ப ஆவியின் சிந்தை என்பது என்ன? வார்த்தையின் சிந்தைதான் ஆவியின் சிந்தையாகும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் ஆவியின் சிந்தையாகும். தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் ஆவியின் சிந்தையாகும். அவருடைய ரத்தத்தை குறித்த காரியங்களை, அவருடைய ரத்தத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் ஆவியின் சிந்தையாகும். எனவே இவ்விதமாய் நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்தமாய் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்ப ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்ப எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, எப்பயுமே தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது, எப்பயுமே அவருடைய கல்வாரி பாடுகளை சிந்திக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தை சிந்திக்கும் பொழுது, அவருடைய காயங்களை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். வாழ்க்கையில சமாதானமும் ஜீவனும் என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். சமாதானமும் ஜீவனும் என்ன செய்திருக்கும்? நிறைந்தே இருக்கும். அப்ப முதலாவது என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பதாகும். ஓகே, இரண்டாவதாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இரண்டாவது வழி என்னவென்று சொன்னால், அறிவு பெருக வேண்டும். எது பெருக வேண்டும்? என்ன சொல்லுங்க? அறிவு பெருக வேண்டும். எது பெருக வேண்டும்? அறிவு பெருக வேண்டும். சரி, அறிவு பெருக வேண்டும் என்றால் எதை குறித்த அறிவு பெருக வேண்டும்? எதை குறித்த அறிவு பெருக வேண்டும்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அறையப்பட்டு விட்டேன் என்கிற அறிவு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவர் சிலுவையிலே அறையப்பட்டாரோ அன்றைக்கே அவரோடு கூட நானும் சிலுவையில் என்ன செய்து விட்டேன்? அறையப்பட்டு விட்டேன். ஆமென். இந்த அறிவு நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். இந்த அறிவு நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக 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 இதை குறித்தே சிந்திக்க 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 நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறபடியால் அவர் ஈர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்து இருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் நாம் அறையப்பட்டு விட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவர் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கு அந்த மரணத்தின் சாயலிலேயும் யார் இணைக்கப்பட்டுட்டார்? நாம் இணைக்கப்பட்டுட்டோம். அன்றைக்கு அவரோடு கூட என்ன செய்து விட்டோம்? கல்வாரி சிலுவையிலே நாம் மரித்து விட்டோம். அவர் என்றைக்கு அவர் உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கே அந்த உயிர் தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்து விட்டோம்? இணைக்கப்பட்டு நாம் உயிர் தெழுந்து விட்டோம். ஆமென். எங்கே உயிர் தெழுந்து விட்டோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் உயிர் தெழுந்து விட்டோம். அடுத்த வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6வது வசனத்திலே கடைசி பகுதியிலே நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எந்த மனுஷன்? எந்த மனுஷன்? இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன் என்ன மனுஷன்? எத்தனை புரியுது? உங்களுக்குள்ள என்ன மனுஷன் இருக்கிறான்? புதிய மனுஷன் இருக்கிறான். அப்போ பழைய மனுஷனை ஏற்கனவே சிலுவையில் அடிச்சாச்சு. பழைய மனுஷனை சிலுவையில
அடிச்சாச்சு, அவன் மறிச்சிட்டான். அவன் இப்ப உள்ள இருக்கிற மனுஷன் யாரு? புதிய மனுஷன். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட நானும் அங்கே இணைக்கப்பட்டு நான் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். அவரோடு கூட நானும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே உயிர்த்தெழுந்து விட்டேன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது பழைய மனுஷன் கிடையாது, எனக்குள்ள இருக்கிறது புதிய மனுஷன். ஆகையால் கிறிஸ்து இயேசுவுடனே கூட நானும் சிலுவையிலே மரித்து விட்டேன் என்கிற அறிவு நமக்குள்ளே பெருக 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 நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆமென். என்னுடைய பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். இப்ப எனக்குள்ள இருக்கிறது யாரு? புதிய மனுஷன். வாசிப்போம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். போதும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு நாம் எப்படி தப்பிக்க முடியும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிவிக்கப்படுகிறேன். ஆமென். உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் என்ன செய்யப்படுகிறேன்? தப்பிவிக்கப்படுகிறேன். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவ காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் தீமையான காரியங்களுக்கு நான் எப்படி விலகிக் கொள்ள முடியும்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்குள்ளே பெருக 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 நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை வாஞ்சிக்க வேண்டும். எதை வாஞ்சிக்கிறோமோ வாஞ்சிக்கலையோ, எதை விரும்புகிறோமோ விரும்பலையோ, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவில நாம் வளர வளர பெருக பெருக அதில் விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய வாழ்க்கையில எங்கேயுமே பரிசுத்தம் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில எங்கேயுமே வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் என்ன செய்திருக்கும்? நிறைந்திருக்கும். அப்ப முதலாவது காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடுத்த கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பது. இரண்டாவது என்ன? அறிகிற அறிவிலே, இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அறிவு பெருக வேண்டும். எதை குறித்த அறிவு பெருக வேண்டும்? அவருடைய கல்வாரியை குறித்த அறிவு, அவருடைய சிலுவை குறித்த அறிவு, அவருடைய ரத்தத்தை குறித்த அறிவு, அவருடைய தழும்பை குறித்த அறிவு. நான் அவரோடு கூட சிலுவையிலே மரித்து விட்டேன், நான் அவரோடு கூட உயிர் தெழுந்து விட்டேன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது பழைய மனுஷன் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறது புதிய மனுஷன். இந்த அறிவு பெருக பெருக நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆமென். ஓகே. மூன்றாவதாக பரிசுத்தமாய் வாழ மூன்றாவது வழி என்னவென்று சொன்னால், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு உண்டாக வேண்டும். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? அதை தாளமா கவனிக்கணும். நான் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? நான் எதுல இருந்தேன், இப்ப எதுல இருக்கிறேன், எதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அறிவு. நான் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? பாவம் மரணம் என்கிற அந்த சக்தியிலிருந்து, அந்த பிடியிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்றே. 2 பிரமாணங்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஒன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னொரு பிரமாணம் என்ன? பாவ மரணம் என்கிற பிரமாணம். அப்ப
கிறிஸ்து இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? என்ன பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். எதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன்? பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப இந்த அறிவு நமக்கு பெருக வேண்டும். எந்த அறிவு? பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் பாவத்துக்குள்ள இல்ல, இன்றைக்கு நான் மரணத்துக்குள்ள இல்ல. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்ப நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அறிவு நமக்கு பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். தரித்திரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இந்த அறிவு நமக்குள்ளே பெருக 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 நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். இதெல்லாம் தொடர்ந்து வாயை திறந்து செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்கிறபடினாலே. ஆமென். எது உங்களுக்குள்ள வேலை செய்யுது? எது உங்களுக்குள்ள வேலை செய்யுது? பாவ மரணம் என்கிற பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்யல. உங்களுக்குள்ள என்ன பிரமாணம் வேலை செய்யுது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்கிறது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்கிறபடினாலே நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென். இதை விசுவாசிங்க, இதை விசுவாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே வேலை செய்கிறபடினாலே பாவ காரியங்களை, இச்சையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை நான் மேற்கொள்ள முடியும், நான் ஜெயிக்க முடியும், நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள், பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்ப 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இரண்டாவதாக அறிவு பெருக வேண்டும். என்ன அறிவு பெருக வேண்டும்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அடிக்கப்பட்டு விட்டேன், நான் மரித்து அங்க அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர் தெழுந்து விட்டேன். இன்றைக்கு நான் புதிய மனுஷனை உடையவனாக இருக்கிறேன், புதிய மனுஷன் எனக்குள்ளே இருக்கிறான் என்கிற அறிவு. மூன்றாவது என்ன? நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எதிலிருந்து? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் விடுதலையாக்கப்பட்ட. இப்படிப்பட்ட அறிவுகள் நமக்குள்ளே பெருக 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 பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்படும். ஆமென். நிறைந்து காணப்படும். ஓகே, நான்காவதா பரிசுத்தமாய் வாழ நான்காவது வழி என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு. இந்த அறிவு சில சமயங்கள்ல இல்லாம போயிடுது. ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, பிரச்சனையே இல்லை. 24 மணி நேரம் நமக்குள்ளதானே செய்யறாரு, இருக்கிறாரு. ஆனா அநேக வேளைகள்ல நாம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஆவியானவரே நமக்குள்ள இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? ஏன்னா நம்ம காரியம்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆவியானவர் எப்பயுமே எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உள்ள இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம பாவத்துல போய் விடுவோம், பாவ காரியத்தில் ஈடுபடுவோம், பாவத்துக்குள்ள கையை விடுவோம், அதுல போய் உழப்புவோம். பண்ணவே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே, நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது, உண்மை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது, உண்மை நான் சந்தோஷப்படுத்தணுமே, மகிழ்ச்சிப்படுத்தணுமே, உங்க கீழ்ப்படியணுமே. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழிநடத்துவதற்கு, என்னை ஜெயிக்க வைப்பதற்கு, என்னை வெற்றி பெற வைப்பதற்கு 24 மணி நேரம் எனக்குள்ளே இருக்கிறீரே, ஓ உமக்கு நன்றி. புருஷன் கூட இருக்க முடியுமா 24 மணி நேரமோ? மனைவி கூட இருக்க முடியுமா? தகப்பன் தாயை கூட இருக்க முடியுமா? அப்பா அம்மா கூட இருக்க முடியுமா? எல்லாம் இருக்கிறீங்களா? யார் கூட இருக்க முடியும்? ஆனா ஆவியானவர் கூடயே இருக்கிறார். இப்ப ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்கிற அந்த அறிவு, அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் உள்ள பெருக 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 நாம் பரிசுத்தமாய் நிச்சயம் என்ன செய்வோம்? வாழ ஆரம்பிப்போம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்றார்? ஆமென். என்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே உங்க உள்ளத்துக்குள்ள யார் வந்துச்சா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துச்சார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அறிவு, வெளிச்சம், வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் பரிசுத்தமா என்ன செய்ய ஆரம்பிப்போம்? வாழ ஆரம்பிப்போம். ஆமென். சரி, இவன் விஷயத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு எப்பயுமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே எனக்குள்ளே இருக்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணுமே. சில சமயங்கள் அந்த உணர்வு இல்லாம போயிடுதே. சில சமயங்கள்ல அந்த உணர்வே இல்லாம போயிடுது. அப்ப அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு அந்த உணர்வு இருந்து கொண்டே இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, அருமையான வழி. என்ன வழினா, உங்க வாயினால அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கு. உங்க வாயினால அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. பாஸ்டர் வேலை பார்க்கறேனே, என் வேலை பார்த்துட்டு பேச முடியாதா? சமைக்கிறேனே, சமைச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில பேச முடியாதா? வெங்காயத்தை நறுக்கிட்டு அந்நிய பாஷையில பேச முடியாதா? வெங்காயத்தை நறுக்கிட்டு 4 வயிறும் பிள்ளைய புருஷன் மனைவிய அது முடியுதுல, அது முடியுதுன்னா இது முடியும் தான் அர்த்தம். நமக்கு எப்படி பாஸ்டர் அப்படின்றது கேள்வி. அப்ப தனியா இருக்கும்போது, போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, வேலை செஞ்சுக்கிட்டே அந்நிய பாஷையில என்ன செய்யலாம்? பேசலாம். நீங்க அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வு மேலோங்கி நிற்க ஆரம்பிக்கிறது. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிற அறிவு மேலோங்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் பாவத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? விழ மாட்டீர்கள். ஆமென். அப்ப அதிகமாய் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்கிறோம். பாவ காரியங்களுக்கு என்ன செய்யறோம்? நாம் தப்பித்து கொள்கிறோம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். ஆமென். அப்ப ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த அறிவு உள்ள பெருக 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 நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். இந்த அறிவு எப்ப பெருகும்? ஆவியானவர் எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற அறிவு எப்ப பெருகும்? அந்நிய பாஷையில அதில் கைப்பிடி சொல்லுங்க. இதுதான் சொல்ல வைக்கிறேன்றது. நான் எப்படி சொல்ல வைக்கிறது தெரியுமா? மண்டையில இறங்கி விட்டுருக்கா. கைப்பிடி சொல்லுங்க. எப்பயுமே அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொண்டே இருங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு பெருக பெருக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எளிமையாயிருக்கும். ஆமென். பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முறையும் நல்ல அந்நிய பாஷையில என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். மார்க்கெட்டுக்கு போகும்போது நீங்க பாட்டு கூட தூக்கிட்டு என்ன செய்ய? அந்நிய பாஷையில பாஷை. அவங்க நம்மளுக்கு கிறுக்கி நினைச்சிட மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய கிறுக்கிங்க ஆயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? காதல மாட்டிட்டு என்ன பேசிட்டு போறான்னு அவனுக்கே தெரியாம பேசிட்டு போறான். அவனெல்லாம் கிரிக்கெட் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கிரிக்கெட் சொல்லுவாங்க. காதல ஒன்றும் மாட்டாமே சிலர் பேசிட்டு போறேன். நான் சில சமயம் பார்க்கறது காதல் மாட்டிருக்கிறான். காதலே மாட்டல, சத்தம் ஆண்டு பேசிட்டு போறான் வீட்டில் இருக்கிற டென்ஷன்ல.
அப்பெல்லாம் ஒன்றும் யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது அவன் கேள்வி பண்ணிட்டு போகிறானா? என்னத்துக்காக சப்பை கட்டுறது பாரு. அதுக்காக சாக்கு போக்கு சொல்றாரு. மாறுங்க, நம்ம தான் மாறணும். பரிசுத்தமாக வாழணும், வெற்றி வரணும், ஜெயிக்கணும், விசுவாசம் வேலை செய்யணும். அப்படின்னா சில காரியங்களை என்ன செய்யணும், நம்ம ஒழுங்குபடுத்தி ஆகணும். இந்த வாழ்க்கையில் சில காரியங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது, சரிப்படுத்தும் பொழுது வாழ்க்கை நிச்சயமாக என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம். ஆமென். ஆகவே போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் பொழுது எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷை வரணும், அப்படின்னா வாக்குத்தத்தம் வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒன்னும் வாயில அந்நிய பாஷை வரணும், இல்லைன்னு எது வரணும்? எது வரணும்? வாக்கு தத்தங்கள் வாயில வரணும், விசுவாச அறிக்கை வரணும், விசுவாச வார்த்தைகள் வரணும். வரும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஓகே, ஐந்தாவதாக பரிசுத்தமாய் வாழ ஐந்தாவது வழி என்னவென்று சொன்னால், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு உள்ளே பெருக வேண்டும். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன்? கிருபைக்கு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு நமக்குள்ளே பெருக வேண்டும். வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டீராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டீராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. எது உங்களை மேற்கொள்ள மாட்டாதே? பாவம். அப்போ பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே அப்படின்னா நீங்க எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க பாவ சோதனைகளை ஜெயிக்கணும்னா, பாவ காரியங்களை மேற்கொள்ளணும்னா, அசுத்த காரியங்களை மேற்கொள்ளணும்னா, இச்சையான காரியங்களை ஜெயிக்க வேணும்னா உள்ளத்துக்குள்ள ஒரு அறிவு எப்பயுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். எந்த அறிவு? நான் கிருபைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கீழ்ப்பட்டிருக்கிறேன். நான் பாவத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கல, நான் கிருபைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கீழ்ப்பட்டிருக்கிறேன். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதே. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவத்தை மேற்கொள்கிறேன். எதை மேற்கொள்கிறேன்? பாவத்தை மேற்கொள்கிறேன். ஆமென். அப்ப நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற காரியத்தை சிந்திப்பது, நான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற அறிவு உள்ளே பெருக பெருக அதையே சிந்தித்துக் கொண்டே இருப்பது, இப்படிலாம் வரும் பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ்வது எளிதாயிருக்கும். ஆமென். அப்ப நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதற்கு சொல்லுங்க, நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு. ஆமென். ஓகே, ஆறாவதாக நம்முடைய மனம், நம்முடைய மனது புதிதாக 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 நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். நன்றாய் கவனிங்கள். எது புதிதாகிறதுனாலே? நம்முடைய மனம், நம்முடைய மனது, நம்முடைய ஆத்துமா. மனிதன் முக்கு உடையவன், 3 பகுதியிலே உடையவன். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி என்பவன், ஆவி மனிதன் உள்ளே இருக்கிறான். ஆத்துமா அவன் உள்ளே இருக்கிறான். சரீரம் என்கிறது இந்த வெளிப்பிரகாரமான பகுதி. இப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் சரீரத்திலே அல்ல, அவன் ஆத்துமாவிலே அல்ல, அவன் ஆவியிலே இயேசுவை ஆண்டவராக செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு மனிதன் ஆவியிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஆவியிலே தான் மறுபடியும் பிறக்கிறான். ஆவியிலே தான் அவன் புது மனிதனாக இருக்கிறான். ஆவியிலே தான் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப
இந்த ஆத்துமாவும் இந்த சரீரமும் இன்னும் பழைய சரீரமா தானே செய்யுது இருக்கிறது, இன்னும் பழைய மனதாதான் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கருப்பறந்தவங்களை விளையாடுறீங்களா? ஹலோ, நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்க, அண்ணன் வரையே இருந்தேன், டக்குன்னு விளையாடு அப்படி எல்லாரும் வந்துருவாங்க சீக்கிரம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சீக்கிரம் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. அப்படிலாம் ஆகல. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே ஒரு மாற்றம், உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம். அங்கேதான் நீங்கள் புது சிருஷ்டியாக ஆனீர்கள். ஆனால் ஆத்துமாவும் சரீரமும் அப்படிதானே செய்யுது இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த ஆத்துமாவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதுதான் மனது, மைண்ட். மனது அல்லது மனம், ஆத்துமாவுக்கு இன்னொரு பெயர். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் எது புதிதாக வேண்டும்? எது புதிதாக வேண்டும்? இந்த ஆத்துமா அல்லது மனது, இது புதிதாக வேண்டும். இது புதிதாக 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 தான் வாழ்க்கையில பரிசுத்தமா என்ன செய்ய முடியும், வாழ முடியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த மனது புதிதாகாததுனாலதான் இல்லாத குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுது. எது? இந்த மனது பாத்தீங்களா, இங்கதான் உட்காந்துருக்கோம், திடீர்னு லண்டனுக்கு போயிட்டு அப்படி வந்துடும். இங்கதான் என்ன செய்யும், நம்ம இங்கதான் உட்காந்துருப்போம், எங்க போயிட்டு வந்துருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா சரத்து முடி போயிட்டு சாப்பிட்டு வந்துடும் டக்குன்னு. மைண்ட் அப்படி ஜன்னல் என்ன செஞ்சிடும், அவ்வளவு ஸ்பீடா என்ன செய்யுது, இருக்குது. தேவையில்லாததெல்லாம் சிந்திக்குது, அசுத்தத்தெல்லாம் சிந்திக்குது, பாவ காரியங்கள்லாம் சிந்திக்குது. எது சிந்திக்குது? இந்த மனது. இந்த மனது தவறான காரியங்களை சிந்திக்கிறதுனால நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துலதான் தவறுறாங்க. என் மனதில் தவறான எண்ணங்கள் நிறைய வருது பாஸ்டர், சுத்தமான எண்ணங்கள்லாம் வருது. எனக்கே சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை இன்னும் நான் ரட்சிக்கப்படலையோ, நான் இன்னொரு முறை ஞானஸ்தானம் எடுக்கணுமோ என்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் மனது தவறான காரியத்தை நீங்க உங்க மனது சிந்திக்கிறதுனால நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பகுதி எந்த பகுதி? ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அந்த ஸ்பிரிட் மேன், இன்னர் மேன், உள்ளான மனிதன், அந்த ஆவி மனிதன், இருதயம், அதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கண்ண மூடனா கூட எங்க போயிருவீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால், ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், இப்ப மனது புதிதாக வேண்டும், மனது மறுரூபமாக வேண்டும். மனது மறுரூபமாக 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 பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்போம், வெற்றியாய் வாழ ஆரம்பிப்போம், ஜெயமாய் வாழ ஆரம்பிப்போம், செழிப்பாய் வாழ ஆரம்பிப்போம், வெற்றிகரமாய் வாழ ஆரம்பிப்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப எதை புதிதாக்கணும்? எதை புதிதாக்கணும்? வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எது புதிதாகிறதுனாலே? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகிறேன். ஆமென். என்ன ஆகுது? உங்க மனம் புதிதாகும் போது நீங்க வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க, வேற மனுஷன மாதிரி ஆறீங்க, உலக மனுஷன மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, இருக்க மாட்டேங்கிறீர்கள். எல்லாம் கவனிங்க. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் என்ன விளையாடுறாங்க? எதை? இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு உடனே பாரு, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது,
இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இதை நீ உடுத்தக்கூடாது, அதை உடுத்தக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, இதை வைக்கக்கூடாது, இதை மாட்டக்கூடாது, அதை மாட்டக்கூடாது, வச்சு என்னத்தையாவது போட்டு தீட்டி எடுத்தது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்காத. எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் வாழ்ற மாதிரி நீ என்ன செய்யாத, வாழாத. அவன் வாழ்க்கை நடத்துறது மாதிரி நீ வாழ்க்கை என்ன செய்யாத, நடத்தாத. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த உலகம் போக்குற போக்குல நீ என்ன செய்யாத, போகாத. கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள், கர்த்தருடைய பாதையை தெரிந்து கொள். கர்த்தருடைய பாதையில என்ன செய், நீ நடந்து வா. அவருக்கு சித்தமானதை தெரிந்து கொள், அவருக்கு பிரியமானதை தெரிந்து கொள், அவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் எழும்புன உடனே காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே உங்க முன்னால 2 நீக்குது. கர்த்தருடைய சித்தமா இல்ல பிசாசின் சித்தமா? எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இந்த வழியா இந்த வழியா? எதுல போறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய வழியை நான் தெரிந்து கொள்ள போகிறேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய போகிறேன், கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்ய போகிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வழியை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வர வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபம் ஆகுங்கள். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். மனம் புதிதாகிறதுனால அந்த மனதை எப்படித்தான் புதுசாகிறது? மனதை எப்படித்தான் புதுசாகிறது? ட்ரெஸ் இருக்குது, அது அழுக்கா இருக்குது, சோப்பை போட்டா அழுக்கெல்லாம் போயிடுது, நல்லா புதுசா ஆயிடுது, பார்க்க நல்லா பளபளப்பா இருக்குது. இப்ப இந்த மனதுக்கு என்ன பாசம்? சோப்பு. இதை எந்த கடையில போய் நான் வாங்குறது? யாராவது தீர்க்கு திருச்சி வச்சிருப்பாரோ, வரம்பற்ற அக்கா வச்சிருப்பாங்களோ? என்ன நீங்க மாதிரியே பாக்குறீங்க? இந்த மனதை கிளீன் பண்றதுக்கு, இந்த மனதை சரிப்படுத்துறதுக்கு இது குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுது. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இங்க இருந்து அங்க தவுது, அங்க இருந்து அங்க தவுது. பேய்த்தனமான காரியங்கள்லாம் சிந்திக்குது, அசுத்தமான காரியங்கள்லாம் சிந்திக்குது. அசுத்தமான காரியத்தை பார்க்கறதுக்கு இழுத்துட்டு போகுது. டிவியில அம்மா அப்பா இல்ல, அசுத்தத்தை பாரு, செல்போனை போட்டு நோண்டு, அங்க போ இங்க போ, இதை போ, இதை செய், அப்படி இழுத்துட்டு போகுது. மைண்டு கண்ட்ரோல் படுத்த முடியலையே, கட்டுப்படுத்த முடியலையே, இழுத்து பிடிக்க முடியலையே, சண்டி குதிரை மாதிரி குதிக்குது. இருக்கிறீங்களா? சரியா சொல்றேன் தவறா சொல்றேன்? இழுத்து பிடிக்க முடியலையே. கவனிங்க, எப்பொழுது இந்த மனது புதிதாகும் என்றால், எப்பொழுது இந்த மனதை இழுத்து பிடிக்க முடியும் என்றால், எப்பொழுது இந்த மனதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றால், சத்தியவேதத்துக்கு பதில் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் காதினாலே அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயினாலே தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் நீங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் புதிய காரியங்களை மனதில் என்ன செய்ய ஆரம்பிப்பீர்கள்? சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த உலக மனுஷன் சிந்திக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க? இப்ப சிந்திக்க மாட்டீங்க. இப்ப வெற்றிகரமான காரியங்களை, உயர்ந்த காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை பாருங்க, ஐஸ்வர்யத்துக்குரிய காரியங்களை, வெற்றிக்குரிய காரியங்களை, செழிப்புக்குரிய காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அப்ப இந்த மனதை எப்படி இழுத்து பிடிக்கிறது, மனதை எப்படி கண்ட்ரோல் படுத்துறது? அது ஒரே வழி, சிறந்த வழி, இது ஒண்ணுதான். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவு பகலில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க அவங்க பைபிள் போட்டுருக்குதுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் என்னென்ன செஞ்சு பார்த்து வாய்க்கலைங்க. எவன் செஞ்சதெல்லாம் வாய்க்கும்? எல்லாரும் செஞ்சது வாய்க்குமா? எல்லாரும் செஞ்சதெல்லாம் வாய்க்கும் சொல்லி பைபிள் சொல்ல. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? எவன் கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கிறானோ, இதுல ஆழமா யாரு போறானோ, அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அவன் போய் ஒரு தொழில் ஆரம்பிச்சா அவன் வெற்றி பெறுவான், அவன் ஜெயிப்பான், அவன் மேல வருவான்.
ஆமென். அவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான்னா இன்னைக்கு வேலை ஒரு சில பேர் வேலை பார்க்கலாம், சில வருஷங்கள் கழிச்சு 100 பேர் அவன்கிட்ட வேலை பார்ப்பாங்க, 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. அது என்ன வேலை? கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற வேலை, கர்த்தருடைய வார்த்தையில பாருங்க ஆழமாய் போகக்கூடிய வேலை. அதுல நீங்க ரொம்ப தீவிரமா போறான். ஆழமா தீவிரமா போறனால கர்த்தர் அவனுக்கு வழியை காமிக்கிறாரு. இப்படி போ, இப்படி போ, இதை செய், இதை பண்ண, அப்படி டைரக்ஷன் காமிக்கிறாரு, டைரக்ஷன் கொடுக்கிறாரு. இதை போகாத, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நீ தோத்து போயிடுவ, ஃபெயிலியர் ஆயிடுவ, நீ இப்படி வா அப்படின்னு கர்த்தர் அவனுக்குள்ள என்ன செய்யறாரு? ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவனுக்குள்ள இருந்து கைட் பண்றாரு, அவனை நடத்துறாரு. அப்ப நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் பரிசுத்தமா வாழ வேண்டுமா? மேலோங்கி வர வேண்டுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல என்ன செய்யுங்க? தியானமா இருங்க. இதுல ஆழமா போங்க. இதுல போகும்போது அந்த மாதிரி சிந்திக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சிந்திக்க மாட்டீங்க, அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் மனதுக்குள்ள வந்து உங்க மனதை கொடையாது, உங்க மனதை என்ன செய்யாது? கொடைஞ்சு உங்க தூக்கத்தை கெடுக்காது. இதவே சிந்திப்பீங்க, இதவே யோசிப்பீங்க. இதுலயே ஆழமா இருக்கும் பொழுது சரீரத்துக்கும் கூட நல்ல தூக்கம் கிடைக்கும். 10 மாத்திரை போட தேவை, தூக்க மாத்திரை, தூக்கம் வர்றதுக்கு. இருக்கிறீங்களா? போயிருக்கீங்களா? சில 10 மாத்திரை போட்டு தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது. அவ்வளவு சிந்தனைகள் மண்டையில் ஓடுது, அவ்வளவு பிரஷர், அவ்வளவு மன அழுத்தங்கள். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை தியானி. ஆமென். பிரசங்க செய்தியில போட்டு என்ன செய்யுங்க? கேளுங்க. யூடியூப்ல அப்லோட் பண்றோம், கேளுங்க போட்டு, அதவே கேளுங்க, அதவே சிந்திங்க. ஆமென். சிந்திக்கும் போது வேற எதுவும் சிந்திக்க மாட்டேங்க. அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபம் ஆகுங்கள். அப்ப இதிலேயே ஆழமாய் காத்திருக்கும் பொழுது, இதுக்குள்ள ஆழமாய் போகும் பொழுது உங்க எண்ணங்கள் பரிசுத்தமான எண்ணங்களாய் மாறிவிடும், தூய்மையான எண்ணங்களாய் மாறிவிடும். பரிசுத்தமாய் வாழ்வது எவ்வளவு எளிது பாருங்க. ஆமென். கேட்கிறீங்களா? எனக்கு மனது மறுரூபமாக ஒரே வழி, சிறந்த வழி கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது. ஆமென். ஓகே, 7வது காரியத்தை பாருங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு 7வதாக ஒரு வழி என்னவென்றால், நான் ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்கிறேன் என்ற உணர்வு அதிகமாய் நமக்குள்ளே பெருக பெருக நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். நான் ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்கிறேன். ஒளியின் என்ன ஆயுதம்? ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே பெருக பெருக நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். வசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. எதை தள்ளிவிட்டு? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளுங்கள்? ஒளியின் ஆயுதங்களை. ஆமென். ஒளியின் ஆயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். எதை தள்ளிவிட்டு? அந்தகார கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை, இருளின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ட்ரெஸ் போடுறோம். இந்த ட்ரெஸ் அந்த ஆளுடைய எண்ணத்தை என்ன செய்யுது? மாத்துது. உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? தெரியாது. நீங்க வீட்டில் சாதாரணமா இருப்பீங்க இல்லையா? சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அதுல ஏற்கனவே 1000 ஆளுக்கு இருக்கும். அதனால எங்கன்னா உட்காந்துக்கலாம், போவீங்க, டக்குன்னு உட்காந்துருவீங்க. அதே இது ஒரு 10,000 ரூபாய்க்கு, ஒரு 20,000 ரூபாய்க்கு நல்ல அருமையான பட்டு சிலை கட்டிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஒரு 15,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா கோட் ஷூட் போட்டிருக்கீங்க வச்சுக்கோங்க. எல்லா இடத்துல வருவீங்களா?
உட்காருவீங்களா? அந்த ட்ரெஸ் போட்ட உடனேயே அந்த போட்டிருக்கிற ஆளோடைய எண்ணத்தை என்ன செய்தாரு? மாத்துது. சிந்தனையே மாத்துது. அவங்க நிக்கிற தோரணையே வேற மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியுது, ரைட்டு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரியா நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். உட்காருங்க அப்படின்னா ஒரு 4 முறை பார்த்துக்குருவாங்க. அந்த சீட்டை 4 முறை பார்த்துருவாங்க. தொடச்சிருக்கீங்களா கேட்டுக்குருவாங்க நம்மகிட்ட. ஒரு தொடச்சு கொடுப்பா. ஏன்னா என்ன போட்டுருக்குறாங்க? காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க, நல்ல துணிமணியை போட்டிருக்கிறாங்க. அவங்க தொடச்சாலும் முடியும். ஒரு கஷ்டப்படுத்து மறுபடியும் என்ன செய்வாங்க? ஒரு தொடச்சிக்கிட்டு உஃப்னு ஊதி விட்டுட்டு அப்புறம் உட்காந்துருவாங்க. அப்படியே ஒரு மாதிரியா நல்லா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எதை மாத்திருக்கு? இப்ப சிந்தனையை மாத்திருக்குது, எண்ணத்தை மாத்திருக்குது, அந்த ஸ்டைலையே அந்த பிஹேவியர்ஸையே என்ன செஞ்சிருக்குது? மாத்தி இருக்கிறது. ஆனா சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும் பொழுது தொடச்சு விட சொல்லுவீங்க? அவங்க தொடக்க வந்த அப்படியே விடுப்புல உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துருவீங்க. அப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆளவே என்ன செய்யுது? நீங்கள் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டிருக்கிறார். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறேன், ஆவிக்குரிய ஆயுதங்களை நான் தரித்திருக்கிறேன் என்கிற அறிவு நமக்குள்ள வர 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 இப்ப தாறுமாற என்ன செய்ய மாட்டோம்? சிந்திக்க மாட்டோம். தாறுமாற நடக்க மாட்டோம். தாறுமாற போக மாட்டோம். தாறுமாற வாழ மாட்டோம். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த உணர்வு உள்ள பெருக 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 இப்ப மற்றவங்க மாதிரி என்ன செய்ய மாட்டோம்? வாழ மாட்டோம். மற்றவங்க மாதிரி என்ன செய்ய மாட்டோம்? கந்த மாதிரி இஷ்டம் போல என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். ஒளியின் ஆயுதத்தை நாம் பாருங்க தரித்திருக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு உள்ளே வரும் பொழுது நம்முடைய புத்தி என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய யோசிக்கிற அந்த யோசனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய நடையே டோட்டலா மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே முற்றிலும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. அப்போ உங்க மேல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டிருக்கிறாரு. ஆமென். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு போட்டு விட்டிருக்கிறாரு. அப்ப எப்பயுமே இந்த உணர்வு இருக்கணும். நீதியின் ஆயுதங்களை, நான் ஆவிக்குரிய ஆயுதங்களை நான் தரித்திருக்கிறேன், நீதி வஸ்திரத்தை நான் உடுத்திருக்கிறேன். கர்த்தர் கல்வாரியின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் அசுத்தன் அல்ல, நான் பரிசுத்தவான், நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வு உள்ள வந்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றாக நமக்கு இருக்கும். ஆமென். ஓகே, 8வது காரியத்தை பார்ப்போம். 8வதாக நான் புதிய மனுஷன் என்கிற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்போம். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்போம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற, யாருடைய சாயலாய் இருக்கிற? தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
எப்படிப்பட்ட மனுஷன்? புதிய மனுஷனை. அப்ப பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், பழைய மனுஷனை வெளியே துரத்துங்கன்ற. பழைய மனுஷனை வெளியே துரத்துங்க, பழைய மனுஷனை களைந்து போடுங்க, புதிய மனுஷனை எடுத்து என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள புதிய மனுஷன் இருக்கிறான். பழைய மனுஷன் எனக்குள்ள கிடையாது. பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையில் என்னைக்கு செத்து போயிட்டான். எல்லாரும் இருக்கிறீங்களா? பழைய மனுஷன் கல்வாரி சிலுவையில் என்னைக்கோ மரித்து போய்விட்டான். இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறது புதிய மனுஷன். எனக்குள்ள இருக்கிறது புதிய மனுஷன் என்கிற அறிவு உள்ள வரும் பொழுது இப்ப பாவத்துக்குள்ள போய் விழமாட்டோம், அசுத்தத்துக்குள்ள போய் விழமாட்டோம், கண்டதில் கையை போட்டு என்ன செய்ய மாட்டோம், உழப்ப மாட்டோம், பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்போம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க, எப்படி இருக்க? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். எப்படிப்பட்ட சிருஷ்டியா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா பழையவைகள் எல்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய பாவ வாழ்க்கை ஒளிந்து போயின, பழைய சாப வாழ்க்கை ஒளிந்து போயின, பழைய தரித்திர வாழ்க்கை ஒளிந்து போயின, பழைய வியாதியான வாழ்க்கை ஒளிந்து போயின. எல்லாரும் இருக்கிறீங்களா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? புதிதாய் ஆகிவிட்டது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப அடிக்கடி வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது பழைய மனுஷன் கிடையாது. ஆமென். எனக்குள்ள இருக்கிறது புதிய மனுஷன். பழைய மனுஷன் எங்க போயிட்டாங்க? பழைய மனுஷன் செத்து போயிட்டான், மரிச்சு போயிட்டான். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவரோடு கூட அந்த பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது அங்கே புதிய மனுஷன் எனக்கு என்ன செய்திருக்கிறான்? உண்டாயிருக்கிறான். இன்றைக்கு நான் புதிய மனுஷனை என்ன செய்திருக்கிறேன்? உள்ளே வைத்திருக்கிறேன். புதிய மனுஷன் எனக்குள்ளே இருக்கிறான். ஆமென். தேவனுடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் என்ன செய்யறது? ஒளிந்து. அப்ப பாவத்தை மேற்கொள்வது எப்படி பாஸ்டர்? பாவத்தை ஜெயிக்கிறது எப்படி பாஸ்டர்? இப்ப சொன்ன பாருங்க காரியங்கள். அப்படியே பிடிச்சிக்கிங்க, அப்படியே யோசிங்க, அப்படியே சிந்திங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையில ஆழமா போங்க, அதுவே வாசிங்க, அதுலயே ஆழமா போங்க, தியானமா இருங்க. பரிசுத்தமாய் நிச்சயமா செய்ய முடியும், வாழ முடியும். ஆமென். ஒரு காரியத்தை பார்த்து முடிய போகுது. 9வது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழி என்ன அப்படின்னா, தேவ அன்பு நமக்குள்ளே பெருக வேண்டும். இது நமக்குள்ளே பெருக வேண்டும். எது நமக்குள்ளே பெருக வேண்டும்? தேவ அன்பு நமக்குள்ளே பெருக வேண்டும். தேவ அன்பு நமக்குள்ளே பெருகும் போது இந்த பாவ காரியங்களை தூக்கி எறிவதற்கு அது எளிமையா இருக்கும். அநேக வேளைகளிலே நாம தேவ அன்பை யோசிக்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க. எப்பயுமே நாம இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறோம், இந்த சரீர வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறோம். கர்த்தரை சிந்திக்கிறதே கிடையாது, அவருடைய அன்பை சிந்திக்கிறதே கிடையாது. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை செய்து முடித்தாரே, தியாக பலிகள், தியாக பலி, அதை சிந்திக்கிறது கிடையவே கிடையாது. அவர் கல்வாரி சிலுவையை கடைசி சொற்றத்துக்கு சிந்தினாரே, அதை சிந்திக்கிறதே கிடையாது. அதை சிந்திக்காதனாலதான் பாருங்க, தேவன்பு நமக்குள்ள பெருகிறதே. தேவன்பு நமக்குள்ள பெருகாதனால பாருங்க, கண்ட காரியத்தை சிந்திக்கிறோம், பாவத்துல போய் சிந்திக்கிறோம்,
விழுந்து விடுகிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனிங்க. எப்பயுமே தேவ அன்பு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சீமோன் பேதுரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இதே கேள்வியை தான் இந்த கால வேளையிலே இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் கேட்கிறார். உங்கள்கிட்ட தான் கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். நீங்க கர்த்தரிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பாவ காரியங்களை தூக்கி எரிஞ்சிருவீங்க ஈஸியா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தர் மேல அன்பா இருந்தீங்கன்னா, கர்த்தரை நேசிச்சீங்கன்னா, கர்த்தர் அன்பு கொடுத்தீங்கன்னா, எதை ஈஸியா தூக்கி போட்டுருவீங்க? பாவ காரியத்தை தூக்கி போட்டுருவீங்க. கவனிங்க பாஸ்டர், அந்த பீடியத்தை என்ன விட முடியல பாஸ்டர், எதை விட முடியல? அப்ப நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்க? யார் ரொம்ப நேசிக்கிறீங்க? எத்தனை புரிஞ்சு பாஸ்டர்? அந்த வெத்தலை இருக்கு பாருங்க, வெத்தலை, அந்த மூக்கு பொடி, என்ன பொடி, அதை விடவே முடியல பாஸ்டர் அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், நீங்க அதைத்தான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க. உண்மையாவே நீங்க அதான் ஆன்சர், அதான் பதில். பாஸ்டர், அப்பப்ப நான் தெரியாம போய் என்ன செஞ்சிடறேன், அது செஞ்சுட்டு வந்துடுறேன் பாஸ்டர். அப்ப நீங்க யாரை விட எதை அதிகமா நேசிக்கிறீங்க? நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்க அர்த்தம். சும்மா மேலோட்டமா ஏதோ ஒரு மேல் பூச்சா கர்த்தரை அன்பு கூறுகிறீங்களே தவிர உண்மையாவே கர்த்தரை என்ன செய்யல. நீங்க கர்த்தரை உண்மையா அன்பு கூறுந்தீங்கன்னா அதை எப்பயும் தூக்கி எரிஞ்சிருப்பீங்க, எப்பயும் தூக்கி எரிஞ்சிருப்பீங்க. கழுத ஒரு கொடிக்கு போய் அடிமையா இருக்கணும், ஒரு இலை வெத்தலை அதுக்கு போய் அடிமையா இருக்கணும். நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன், நான் பாவத்துக்கு கீழ்பட்டிருக்கல, நான் மூக்கு பொடிக்கு கீழ்பட்டிருக்கல, நான் வெத்தலைக்கு கீழ்பட்டிருக்கல, நான் பீடிக்கோ சிகரெட்டுக்கோ கீழ்பட்டிருக்கல, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் அன்பின் அடிமை, நான் கர்த்தருடைய அன்பின் அடிமை. நான் கர்த்தரை நேசிக்கிறேன். கர்த்தர் எதையோ எனக்கு சொல்றாருன்னா நான் நல்லா இருக்கிறதுக்காக, என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் எனக்கு சொல்வாரே தவிர எனக்கு தீமையான காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் எனக்கு சொல்ல மாட்டார். ஆமென். அந்த தவறான காரியத்தை விடு, அதை விட்டு வெளியில வா, அதை உழைப்பாத என்று கர்த்தர் எனக்கு சொன்னார்னா, நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் என் மனைவியும் புருஷனும் நல்லா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்வாரே தவிர கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தீமை சொல்லவே சொல்ல மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். அறியுங்கள எத்தனை பேர் கர்த்தர் அன்பு கூறுறீங்க? கர்த்தரை நீங்க அன்பு கூறுனீங்கன்னா அந்த மூக்கு பொடிய, அந்த பீடிய, அந்த வெத்தலைய தூக்கி தூக்கி என்ன செஞ்சிருவீங்க? எரிஞ்சிருவீங்க. இருக்கிறீங்களா? அந்த சாராயம் பிடிக்கிறது, அந்த பிராந்தியை பிடிக்கிறது, அந்த அசுத்தத்தை போய் பார்க்கறது, நோண்டுறது, தூக்கி எரிஞ்சிருவீங்க. அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க வேற நம்ம வேற, இவங்க அப்படி இருக்காங்களே, யாரும் செய்யாத செஞ்சுட்டே பாஸ்டர், அதை நியாயப்படுத்தி பேசுறது. யாரும் செய்யாத செஞ்சுட்டே அவங்க உங்களுக்கு வேண்டாம், மேடையில் மெடல் கொடுப்போம், மேடையில் வச்சு கொடுப்போம், கேமராலாம் திருப்பி கொடுப்போம். கர்த்தர்ட்ட வந்து என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கு. கர்த்தர்ட்ட வந்து என்னைக்குமே தவறு ஒத்துக்கிறணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு? கிருபை காமிப்பாரு. நான் செஞ்சு சரி, நான் செய்யாத செஞ்சு விட்டேன்னா கர்த்தரை கிருபை என்ன செஞ்சிருவான்? இழந்துருவான். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் அதிகமாய் நீங்க நேசிச்சீங்கன்னா, அன்பு கூர்ந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவீங்க.
அற்பமான காரியம், ஒன்றும் சளித்தனமான காரியம். இதுக்கு போய் எவ்வளோ நாள் கிடந்திருக்கேன், பொடிக்கும் இலைக்கும் ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு முதல்ல நான் அடிமையாக இருந்திருக்கிறேன். இதுதான் எனக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர இதுக்கு போய் நான் அடிமையாக வாழ்ந்திருக்கிறேன். கர்த்தாவே என்னை மன்னியும், ரத்தத்தினால என்னை கழுவு, என்னை சுத்திகரிப்பியா. பரிசுத்த ஆவியானவரே, எவ்வளவு வருஷமும் நான் வேதனைப்படுத்திக்கிட்டேன். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறதே. பரிசுத்த ஆவியானவரே, எத்தனை முறை நான் துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னியும், என்னை நம்பலாம்பா. இனிமேல் ஒழுங்கான செய்ய போறேன், நான் வாழ போறேன், பரிசுத்தமா வாழ போறேன், உங்களுக்கு கீழ்படிய போறேன். ஆண்டவரே, நான் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே எல்லாம் தூக்கி என்ன செய்ய போறேன். கர்த்தர் அதிகமாய் அன்பு கூறுகிற ஒரு ஆளே. இது எளிமையா என்ன செய்ய முடியும், விட முடியும். ஆமென். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வையுங்கள். ஆவிக்குரிய காரியங்களை சிந்தியுங்கள், கல்வாரியை சிந்தியுங்கள். நான் கிறிஸ்துவோடு கூட கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்டேன் என்ற அறிவுள்ள பெருக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவு பெருக வேண்டும். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஆமென். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மனதை எப்படி புதிதாகும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆழமாய் நீங்கள் போக, அதவே நீங்கள் தியானிக்க, பிரசன்ன செய்தியில போட்டு கேட்க கேட்க, அந்நிய பாஷையில அதிகமாய் ஜெபிக்க ஜெபிக்க, தேவ சிந்தனை உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும், நிரப்ப ஆரம்பிக்கும். தேவ சிந்தனை உள்ள நிரம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவகாரிகள் என்ன செஞ்சிடும், ஓடிடுவார். கென்னத் கோப்லண்ட் என்கிற பிரசங்கருடைய அவரை குறித்து ஒரு புத்தகத்துல நான் வாசித்த பாருங்க. அவரு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிகரெட் நிறைய குடிப்பாரா பாருங்க, பாக்கெட்டா குடிப்பாரா பாருங்க. சிகரெட் ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் 6 பாக்கெட் தீர்ந்துருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து ஊழியக்காரரோடு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்போ ஊழியக்காரங்களாம் சொன்னாங்களாப்பா, நீ நல்லா டிரைவிங் பண்ற, நாங்க எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்றோமோ அங்கெல்லாம் எங்க கூட சேர்ந்து நீ என்ன செய்ய, எங்களை கூட்டிட்டு போ, டிராவல் பண்ணு, எங்க கூட சேர்ந்து டிரைவிங் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. எனவே ஊழியக்காரங்க கூட நம்ம என்ன செய்வோம், டிராவல் பண்ணுவோம், காரை ஓட்டிட்டு போவோம், உங்களை ஊழியத்துக்கு அங்கங்கே இறக்கி விடுவோம் சொல்லிட்டு பாருங்க, கூடயே போவாராம் பாருங்க. கார் வந்து ஓட்டிட்டு போவாராம். ஊழியக்காரங்க இறங்கி பிரசங்கம் பண்ண சர்ச்சுக்குள்ள போயிடுவாங்களா, இவர் காருக்குள்ளே உட்காந்து சீரட் குடிச்சுட்டு இருப்பாரு. அவன் பிரசங்காரு உள்ள போய் பிரசங்கத்துல முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே 5 பாக்கெட் காலியாயிருப்பான். அவங்கள வர்றதுக்குள்ளேயும் சீரட்டை காலில் வெளில போட்டு மிதிச்சு நசுக்கி புகை எல்லாம் மாதிரி பண்ணி வச்சிரு. இவருக்கு ஆசை தானா, எப்படியாவது இந்த சிகரெட்டை விடணுமே. அவருக்கு பிடிக்கல, ஆனாலும் செய்கிறாரு. விடணும் விருப்பம் இருக்கு, ஆனால் விட முடியல. எப்படி விடணும்னு தெரியல. என்னடா பண்றது, பெரிய ஒரு இதா இருக்குது, இது விடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருந்தாராம் பாருங்க. ஒரு நாள் பாருங்க, எதுக்கு நம்ம வெளியில கார்ல உட்காந்து இருக்கணும், நம்மளும் உள்ளே போய் செய்யும் பிரசங்கத்தை கேட்போம் சொல்லி உள்ள பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை கேட்டுட்டே இருந்தாராம் பாருங்க. சிகரெட் குடிக்கிறத மறந்துச்சார், சிகரெட் குடிக்கிறத மறந்துச்சாரு. அவருக்கே தெரியல, சிகரெட் குடிக்கிறது நாவுமே வரல, அந்த சிந்தனையே வரல. வீட்டுக்கு போனாரா, வீட்டுக்கு போய் இந்த பிரசங்க செய்தியெல்லாம் போட்டு கேட்டாரா பாருங்க. அதை போட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அதில் ஆழமா போகும்போது, அதவே சிந்திக்கும் போது, அதை வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி இப்படி போகும்போது அவரே ஒரு நாள் யோசிச்சு பார்த்தாரா, அடடே சிகரெட் குடிக்க என்ன செஞ்சுட்டோம் இருக்கிறீங்களா. அதான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆழமாய் போங்க, அதை சிந்திங்க, அதை யோசிங்க, இதை ஆராய்ச்சி பண்ற காரியத்தில் இறங்குங்க, அந்நிய பாஷையில் அதிகமா பேசுங்க. அதுல போனீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே ஈஸியா தெரியும். ஆமென். எல்லா கண்களையும் எல்லாரும் உண்மையாவே உங்களுடைய நாவை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. நம்ம நாவுல வாக்குத்தத்தத்தை பேசுங்க, இல்லைன்னா அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியானவரே, என் நாவை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, உங்களுடைய கல்வாரி ரத்தம் என் மனதில் விளட்டும் பா. இந்த மனதுதான் இல்லாத குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுது, என்னென்னமோ சிந்திக்குது. இயேசுவே, உடைய கல்வாரி ரத்தத்தை மனதில் விளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஆளுகைக்கு என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை ஆட்கொள்ளும், என் நாவை விட்டுக் கொடுக்கிறேன் ஆவியானவரே என்று விட்டுக் கொடுங்கள். ஆவியானவர் உதவி செய்வார், பரிசுத்தமாய் வாழ முடியும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தேவன் நம்மை தூய வாழ்வு வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார். எல்லாரும் நம்முடைய நாவை, நம்முடைய மனதை, நம்முடைய முழு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் ஒப்புக்கொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. முழு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீ கற்றுக் கொடுத்த அருமையான அந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த வழிகளை நாங்கள் பின்பற்றி இந்த பூமியிலே கர்த்தாவை பரிசுத்தமாய் வாழ, உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ, உன்னை சித்தத்தை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவர், வெற்றிக்கின்றே நீர் அழைத்திருக்கிறீர், ஜெயத்துக்கின்றே நீர் அழைத்திருக்கிறீர்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும், பொருளாதார தேவைகள் இயேசு நாமத்தில் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. குடும்பங்களிலே சமாதான நதியை போல புரண்டு ஓடட்டும், வெற்றி உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே.